எண்வகை மணங்கள். மணம் என்ற சொல்லுக்கு கூடுதல் என்பது பொருள். இதனுடைய வேர்ச்சொல் மண் என்பதாகும். கலத்தல், இணைதல் என்ற பொருள் உண்டு. இயற்கையிலேயே மண்ணுக்கு மனம் உண்டு. அதனால்தான் மண்மணம் போன்ற மனமொத்த வாழ்வு மணக்க வேண்டும் என்று பெயரிட்டனர். திரு என்பது தெய்வத்தன்மை என்று பொருள்படும். தெய்வத்தன்மையுடன் கூடும் நிலையே திருமணம். தொல்காப்பியத்தில் இன்பமும் பொருளும் அறமென்றாங்கு அப்படின்னு தொடங்குற சூத்திரத்தில் மறையோர் தேயத்து மன்றல் எட்டனுள் துறையமை கொடை கொடுத்து வாங்கி கிழவன் கிழத்தியை வரைந்து கொள்ளும் திருமண மன்றல். குலவழக்கும் குடிமரபும் பின்பற்றி வரைந்து கொள்ளும் முறை மணமன்றல். புறத்தினை ஒழுகலாற்றி பகைவரை வென்று அவர்தம் மகளிரை உரிமை பூண்டு வரையும் பெருமண மன்றல். ஏறு தழுவி அதனால் பரிசாக பெற்று வரையும் அருமண மன்றல். கொடுப்பதற்கு ஏதுமின்றி ஆனால் கிழவன் கிழத்தியை தன் மனைக்கண் வரைந்து கொள்ளும் நறுமண மன்றல். இயற்கையாக இல்லது இயல்பாக ஈர்க்கப்பட்டு அதனால் திருமணம் நிகழும் தெய்வ மணமன்றல். கொண்டுதலை கழித்த விடத்து இடைசுரத்து கற்போடு புணர்ந்த கௌவையான் நிகழும் கடிமண மன்றல். அடியோர் பாங்கினும் வினைவளர் பாங்கினும் கரணமின்றி நிகழும் சிறுமண மன்றல் என்று 8 வகையான மணங்கள் அந்த காலத்திலே நிகழ்ந்துள்ளது.